अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்க உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராத ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमद् वेदांत தேசிகன் எம்பெருமானுடைய அதாவது ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக விரித்துரைக்கப்படுகிறது. அதிலேயும் இப்பொழுது புஷ்ப பத்ததி என்கிற 12வது பத்ததி, இதில் இருக்கிற ஸ்லோகங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். இந்த பத்ததியிலே அந்த பாதுகையிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள், அதனுடைய பெருமைகள், அதனுடைய சிறப்புகள், அவற்றையெல்லாம் எடுத்து விளக்குகிறார் என்று பார்த்து வருகிறோம். அதில் இப்பொழுது 339வது ஸ்லோகம் பாதுகா சகஸ்ரத்திலே, அதை முதலிலே அனுபவிக்கிறோம். ரங்கேஷபாத பரிபோக சுஜாத கந்தாம் சம்பிராப்ய தேவி பவதீம் சக திவ்ய புஷ்பைஹி நித்யோபதர்ஷிதரசம் நகிலாத்ரியந்தே நாபீ சரோஜமபி நந்தன சஞ்சரீகாக. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த மரங்கள், கற்பகம், பாரிஜாத்தம் முதலான மரங்கள், அதில் இருக்கக்கூடிய மரங்களிலிருந்து புஷ்பங்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து அந்த இந்திரனுடைய தோட்டத்தில் இருக்கிற அந்த மரங்களிலிருந்து நல்ல புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்து தேவர்கள் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறார்கள் என்று முதலிலே கொள்ள வேண்டும். நந்தன சஞ்சரிக்காக, சஞ்சரீக்காக, நந்தன சஞ்சரீக்காக. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த புஷ்பங்களிலெல்லாம் வண்டுகள் இருக்குமா, அந்த வண்டுகளோடு கூடவே கூட இந்த புஷ்பங்களையும் சேர்ந்து எம்பெருமானிடத்திலிருந்து திருவடிகளிலே பாதுகைகளுக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்போ என்ன ஆகிறது, நந்தன சஞ்சரீக்காக என்ன ஆகின்ற, ரங்கேஷபாத பரிபோக சுஜாத கந்தாம் பவதீம் சம்பிராப்ய, ஹே பாதுகையே உன்னை அடைந்து, பவதீம் சம்பிராப்ய, பாதுகா தேவியே அந்த புஷ்பங்கள் எல்லாம் உன்னை அடைகின்ற, புஷ்பங்களில் இருக்கிற வண்டுகள் எல்லாம் உன்னை அடைகின்றன. உன்னைன்னு சொல்லுகிற பொழுது எப்படி சொல்றார், ரங்கேஷ பாத பரிபோக சுஜாத கந்தாம். ரங்கேசனான ஸ்ரீரங்கநாதன் அவனுடைய பாத பரிபோகம், அந்த பாதத்தை எப்பொழுதும், திருவடிகளை எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே அந்த பாதுகைக்கே ஒரு நல்ல வாசனை ஏற்பட்டு விட்டது. சுஜாத கந்தாம், நல்ல வாசனையோடு கூடியதாக ஆகிவிட்டது. எம்பெருமான் என்கிறவன் எப்படிப்பட்டவன், சர்வ கந்தஹா சர்வ ரசஹா என்னெல்லாம் சொல்லப்பட்டவன் ஆகையினாலே அவனுடைய திருவடியோடு சம்பந்தித்த பாதுகைக்கு அந்த திருவடியினுடைய மனம், அந்த வாசனையெல்லாம் வந்துடுத்து. அதனால இப்ப என்ன ஆயிடுது, இந்த திவ்ய புஷ்பைஹி, அந்த திவ்ய புஷ்பங்களோடு கூட, அதான் நந்தனவன திவ்ய புஷ்பங்களோடு கூட வந்த அந்த வண்டுகள் இருக்கின்றனவே, அந்த வண்டுகள் இந்த பாதுகையில இருக்கிற கந்தம் அதையெல்லாம் நன்றாக முகர்ந்த உடனே அதுகளுக்கு இந்த பாதுகையே ரொம்ப உயர்ந்தது, இன்னொரு இடத்துக்கு நாம் போக வேண்டாம் என்று சொல்ல. நித்யோபதர்ஷித ரசம் நகிலாத்ரியந்தே, அவைகள் என்ன பண்ணுகின்றன என்று கேட்டால், எப்பொழுதும் அவர்களுக்கு தேன் உடையதாக இருக்கக்கூடியதாக எது சொல்லப்பட்டதுன்னு கேட்டான்.
எம்பெருமானுடைய திருநாபியில இருக்கக்கூடிய ஒரு கமலம். இந்த நாபியில இருக்கிற கமலத்துல நிறைய தேன் எப்பொழுதும் பெருகிறது அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனியிலே இருக்கிற தாமரை என்னால் அது ரொம்ப விசேஷமான தாமரையாத்தானே இருக்கணும். அந்த அதாவது அந்த தாமரை திருநாபி கமலத்துடைய தாமரையை கூட இந்த வண்டுகள் திரும்பி பார்ப்பதில்லை. எப்பொழுது உன்னுடைய திருவடியிலே வந்து விழுந்து விட்டனவோ, என்ன காரணம்? இந்த திருவடியில இருக்கக்கூடிய அதாவது தேவதைகள்லாம் இந்திரனுடைய தோட்டத்திலிருந்து புஷ்பங்களை கொண்டு வந்து அந்த பாதுகையில சமர்ப்பிக்கிறார்கள். அந்த புஷ்பங்கள்ல வண்டுகளும் இருக்கின்றன. அப்ப என்ன பண்ணுகின்றன அந்த வண்டுகள்? இதுல இருக்கிற வாசனையை பார்த்த உடனே எம்பெருமானுடைய திருநாபி கமலத்தில் இருக்கிற வாசனை கூட இதற்கு ஈடாகாது. இங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமோ? எம்பெருமானுடைய நாபியில இருக்கிற கமலத்தில் இருக்கிற வாசனை, அந்த வாசனையை காட்டிலும் இந்த பாதுகைக்கு இருக்கிற வாசனையும் என்ன மிகவும் அதிகம். என்ன காரணம்? அந்த நாபியில இருக்கிற புஷ்பம் என்கிறது பிரம்மாவோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. அப்படி சொல்லணும். எம்பெருமானுடைய திருநாபியிலிருந்து தான் வருகிறது. இருந்தாலும் கூட அது தன்னிடத்துல பிரம்மாவை கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பாதுகை எதை கொண்டிருக்கிறதுனா எம்பெருமானுடைய திருவடியை கொண்டிருக்கிறது. இது ரெண்டுல எது வசத்தி? பிரம்மாவோடு சம்பந்தப்பட்ட தாமரையா அல்லது எம்பெருமானுடைய திருவடியோடு சம்பந்தப்பட்ட பாதுகையா என்று பார்த்தால் பாதுகைக்குத்தானே விசேஷம். அதனால என்ன பண்ணுகிறதான் வண்டுகள் எல்லாம் எம்பெருமானுடைய திருநாபி கமலத்தில் இருக்கிற தாமரை, அதுலேயும் நான் நித்தியம் தேன் பெருக்குகிற தாமரை அது, அந்த அந்த ரசத்தையும் விட்டு விட்டு என்ன பண்ணுகிறது? அதை ஆதரிக்கிறதே இல்லை. நாத்ரியந்தே கிலா, அது விட்டுடுறதுன்னா என்ன ஆச்சரியம் இது? என்ன பண்றதுன்னு கேட்டா அது நாபி சரோஜனமபி நாத்ரியந்தே கீழ அந்த நாபி சரோஜத்தையும் விட்டு விட்டு இந்த திருவடியில இருக்கிற புஷ்பங்களிலேயே அந்த திருவடி வாசனிலேயே அவைகள் மயங்கி கிடக்கின்றன என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். அடுத்தபடியாக 340வது ஸ்லோகம். இதுல என்ன தெரிவிக்கிறார் என்னால், தேவர்களெல்லாம் எம்பெருமானுக்கு புஷ்பத்தை வர்ஷிப்பதற்கு முன்னமே, அதாவது எம்பெருமான் அசுரர்களை எல்லாம் வதம் செய்வதற்காக செல்லுகிறான். அந்த அசுரர்களை அடக்கி விட்டு வதம் செய்து விட்டு வந்து விடுகிறான். வந்த உடனே அவனுடைய வெற்றிக்காக எல்லாரும் அவனை கொண்டாடி புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறாளாம். அந்த புஷ்பங்கள் பாதுகையில விழறதுக்கு முன்னாடியே என்ன ஆகிறதுன்னு கேட்டா, இது இன்னொரு புஷ்பத்தை அடைந்து விட்டது அந்த பாதுகை. எதுன்னா திருவடி ஆகிற பூ. எம்பெருமானுடைய திருவடி தாமரையை அடைந்து விட்டபடியினாலே அது என்ன ஆகிறதுன்னு கேட்டா, இப்படி அது திருவடி தாமரை அடைந்து விட்ட பிற்பாடு இந்த புஷ்ப வருஷமும் ஏற்படுகிறது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் அழகாக தெரிவிக்கிறார். प्रागेव कांचन पदावनि पुष्पवर्षात् संवर्धिते शमित दैत्य भयैः सुरेन्द्रैः पद्मेक्षणस्य पदपद्मनिवेशलाभे पुष्पाभिषेकमुचितं प्रतिपद्यसे त्वम्. என்ன சொல்லுகிறார்? அந்த முதல்ல ஹே காஞ்சன பதாவனின்ற நல்ல தங்கமயமான பாதுகையே என்று அந்த பாதுகையை அழைக்கிறார். அந்த பாதுகை என்ன எம்பெருமான் என்ன பண்ணினான் என்று கேட்ட, பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான் என்ன பண்ணினான்னா, அந்த தைத்தியர்கள் அதாவது அசுரர்கள் அவர்களாலே தேவர்களுக்கு அடிக்கடி பயம் உண்டாகிறது. ஆனால் என்ன பண்ணுகிறான் எம்பெருமான்? ஷமித தைத்திய பயைஹி சுரேந்திரைஹி, அந்த அசுரர்களிடத்தில் ஏற்பட்ட பயத்தை எல்லாம் அந்த தேவர்களுக்கு போக்கி விடுகிறான் எம்பெருமான். போக்கடிக்கப்பட்ட பயத்தை உடையவர்களான தேவர்கள், அந்த தேவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்னால், புஷ்ப வருஷான் பிராகேவா, முதலிலேயே அந்த எம்பெருமானுக்கு புஷ்பங்களை எல்லாம் வர்ஷிக்க தொடங்குகிறார்கள். அவனுடைய திருவடியிலே சமர்ப்பிப்பதற்கு புஷ்பங்களை பொழிகிறார்கள். யாருக்கு? பத்மேக்ஷணஸ்யா என்று நல்ல, அதாவது பத்மேக்ஷணம் என்னால் புண்டரீகாட்சன், தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் அந்த எம்பெருமான். அவனுக்கு என்ன பண்றானா, இந்த புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார்கள். ஆனால் அது பதபத்ம நிவேசலாபே, அப்படி வைக்கிற பொழுது இவர்கள் புஷ்பத்தை வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுறதுன்னா, புஷ்பத்தை வருஷிப்பதற்கு முன்னாடியே என்ன பண்ணுகிறது, பாதுகைக்கு வேற ஒரு புஷ்பம் கிடைத்து விட்டது. என்ன கிடைத்து விட்டதுன்னு கேட்டா, பெருமாளுடைய திருவடியாகிற உயர்ந்த புஷ்பம், அதை இது அடைந்து விட்டது. என்ன கிடைத்து விட்டதுன்னா, பத்மேக்கணஸ்ய பதநிவேசலாபே சம்வர்த்ததே சதி, அந்த
எம்பெருமானுடைய திருவடியாகிற தாமரை பூ கிடைத்து விட்டது. தேவர்கள் பொழிகிற புஷ்பம் இருக்கட்டும்னா எம்பெருமானுடைய திருவடியாகிற பூ அது கிடைத்தால் அது எவ்வளவு விசேஷம் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகிறது? கடைசியில இவர்களுக்கு உச்சிதம் பூர்ண புஷ்பாபிஷேகம் பிரதிபத்தியந்தே. அதுக்கு அப்புறம்தான் இந்த புஷ்பாபிஷேகம், தேவர்களாலே வருஷிக்கப்பட்ட புஷ்பத்தினுடைய அபிஷேகம், பூ மாறி பொழிகிறார்கள் அல்லவா, அது பின்னால்தான் அது கிடைக்கிறது. முதல்ல அதுக்கு எம்பெருமானுடைய திருவடி தாமரை கிடைத்து விடுகிறது என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் அழகாக தெரிவிக்கிறார். இல்லை, இந்த புஷ்ப பத்தத்தியிலே புஷ்பங்களுக்கும் திருவடியோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் அதை தெரிவிப்பதுதானே கருத்து. அதையெல்லாம் இந்த ஸ்லோகங்களிலே நாம் அனுபவிக்கலாம். அடுத்தபடியாக 341வது ஸ்லோகம். இதில் என்ன தெரிவிக்கிறார்? தண்டகாரண்யத்தில் இருந்த ரிஷி பத்னிகளெல்லாம் எம்பெருமானுக்கு, அதாவது ராமபிரானாக எழுந்தருளியிருந்தான் இல்லையா, அவனுக்கு புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறார் திருவடிகளில். அவன் தண்டகாரண்யத்தை விட்டு போன பிற்பாடும் கூட அந்த மரத்தை விடவே மாட்டாளாம் வாழலாம் அந்த ரிஷி பத்னிகள்லாம். ஏன்னா எம்பெருமானுடைய திருவடிக்கு சமர்ப்பித்த புஷ்பங்களை கொடுத்த மரம் இதுவல்லவா என்று அந்த மரத்தில் இன்னும் அவர்கள் ஆதரத்தோடு இருக்கிறார்கள் என்று அந்த விஷயத்தை இந்த 341வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். திசி திசி முனிபத்னியோ தண்டகாரண்ய பாகே ந ஜகதி பகுமானான் நூனமத்யாபி மூலம் ரகுபதி பதரக்ஷே தொத் பரிஷ்காரஹேதோ அபசித குசுமானாம் ஆசிரமானோகானாம். அதாவது திசி திசி முனிபத்னியா தண்டகாரண்ய பாகே. தண்டகாரண்ய பாகே திசி திசி என்னால் பல திசைகளிலே, ஒவ்வொரு திக்குகள் தோறும் எத்தனை இடத்துல ரிஷி பத்னிகள் இருந்தாலோ அங்கெல்லாம் முனிபத்னையா, அத்தனை முனிபத்தினிகள். அதை அவர்கள் எத்தனை பேரும் என்ன பண்றான்னு கேட்டாக்கா, நஜகதி பகுமானாத்து நூனம் அத்யாபி மூலம், அந்த மரங்களுடைய அடியை விடமாட்டேன்றாலாம். அத்யாபி அந்த நூனம், மூலம் என்னாலுன்னா விருட்ச மூலம், மரத்தினுடைய மூலத்தை அடியை கிட்டியா பிடிச்சுட்டு உட்காந்துருக்கா. நஜகதி விடமாவே மாட்டேன்றாலாம். எதனாலே? பகுமானாத்து, பகுமானம் என்னால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷம் காரணமாக, என்ன அது இருக்கக்கூடிய மதிப்பு காரணமா. என்ன மதிப்பு என்று பார்த்தால் ரகுபதி பதரக்ஷே, ராகவனுடைய திருவடிகளை ரட்சித்த பாதுகையே என்று அந்த பாதுகையை பார்த்து சொல்லுகிறார். தொத்பரிஷ்காரஹேதோஹோ, அதாவது உன்னுடைய அலங்காரத்திற்காக, அந்த பாதுகைக்கு அலங்காரம் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணினாலாம், அந்த ஆசிரமானோகானாம் அபசித குசுமானாம், அந்த ஆசிரமத்தில் இருந்த மரங்கள் இருக்கிறதே, அந்த மரங்களினுடைய அந்த என்ன பண்ண மரங்களுடைய இதுலேருந்து தான் அந்த புஷ்பங்களை அபசித குசுமானம், என்னன்னா அதிலிருந்து பறிக்கப்பட்ட குசுமானாம் புஷ்பங்களை உடையதான மரங்கள். அது திருவடியில அந்த பாதுகையிலே சமர்ப்பிப்பதற்காக இந்த மரங்களிலிருந்து தான் புஷ்பங்களை எல்லாம் பறித்தார்கள். இப்போ அந்த புஷ்பங்களை எல்லாம் ராமபிரானுடைய திருவடியிலே சமர்ப்பித்து பூஜையெல்லாம் பண்ணி ஆயிடுத்து. ராமபிரானும் தன்னுடைய காரியத்தெல்லாம் முடித்து கொண்டு தண்டகாரண்யத்திலிருந்து புறப்பட்டு விட்டான். எப்பொழுது அவன் சீதையை இழந்தானோ அதுக்கப்புறம் பிரிந்தானோ அதுக்கப்புறம் அவன் தண்டகாரண்யத்தில் இருக்கவில்லை அல்லவா, அவன் தண்டகாரண்யத்தை விட்டு போய்விட்டான். ஆனாலும் கூட அந்த ரிஷி பத்தினிகள் அவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்றாளான்னு கேட்டா, அந்த தண்டகாரண்யத்தில் இருந்த அந்த மரங்களுடைய அடிப்பகுதி இருக்கிறதே மூலம், அதை விடவே மாட்டேன்றாளாம். என்ன பண்றா, அந்த மரியாதைக்காக அந்த மரத்தடியை விட மாட்டோன்னு சொல்லி இன்னைக்கு அந்த மரத்தடியை கட்டிட்டு உட்காண்டிருக்கா. என்ன காரணம்னா, இந்த மரம் என்றோ அன்னைக்கு நாம் ராமபிரானுடைய திருவடிகளிலே சமர்ப்பிப்பதற்கு வேண்டிய புஷ்பங்களை கொடுத்தது என்று, அதனால் அந்த மரத்தினிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி காரணமாக அந்த மரத்தை இன்றைக்கும் விடாமல் அவர்கள் ஒவ்வொரு திக்கிலேயும் அந்த மரத்தையே கொண்டு மரத்தினுடைய அடிப்பகுதியிலேயே இருக்கிறார்கள் என்று, இப்படியாக அந்த தண்டகாரண்யவாச ரிஷிகள் அவர்கள் பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பித்த விஷயத்தை இந்த புஷ்ப பத்தத்தியிலே சமர்ப்பித்து மகிழ்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।